ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் ஸ்குவாட் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆப்ரேஷன் நெப்டியூன் ஸ்பியரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்ரேஷன் நெப்டியூன் ஸ்பியருக்கு கீழே தான் ஒசாமா பின் லேடன் வந்து கொல்லப்படுறாரு. ஸோ ஒசாமா பின் லேடன் அமெரிக்கா கொல்றதுக்கு காரணம் என்ன, அவரை எப்படி கொன்னாங்க, இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அவங்க கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நம்ம சேனல் நல்லா க்ரோ ஆகும். அப்போ தான் நல்லா ரெகுலராக வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த ஆப்ரேஷன் நெப்டியூன் ஸ்பியரை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எதுக்காண்டி அமெரிக்கா ஃபஸ்ட்டு ஒசாமா பின் லேடனை கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 2001 செப்டம்பர் 11 நடந்த இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பில்டிங் அட்டாக் தான். ஸோ அமெரிக்காவோட வர்த்தக மைய கட்டிடங்கள் மேலே தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தீவிரவாதிகள் எந்த அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்-கொய்தா அமைப்பை சேர்ந்தவங்க. இந்த அல்-கொய்தா அமைப்புக்கு தலைமை தாங்கினவர் தான் ஒசாமா பின் லேடன். இதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து ஒசாமா பின் லேடனை தேடுற பணியில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த தீவிரவாதிகள் வந்து அமெரிக்காவோட வர்த்தக மைய கட்டிடங்கள் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட இராணுவ தலைமையகமான பென்டகன் மேலேயும் தாக்குதல் நடத்துனாங்க. இந்த தாக்குதல்கள் எல்லாத்தையும் இவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் லைட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒசாமா பின் லேடனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய எதிரியாகவே பார்த்தாரு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதெல்லாம் பற்றி பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்மளால் முடிக்க முடியாது. அதெல்லாம் சான்ஸ் கிடச்சா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒசாமா பின் லேடனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மேலே தாக்குதல் செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு அவரோட அல்-கொய்தா அமைப்பிலேருந்து 19 தீவிரவாதி வந்து செலக்ட் பண்ணுறாரு. இந்த 19 பேருக்கும் பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கான பயிற்சி மட்டும் இல்லாமல் விமானத்தை இயக்கிறதுக்கான பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 19 தீவிரவாதிகளும் சேர்ந்து தான் இந்த தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இவங்களோட திட்டத்தின்படி இவங்க 4 டீமாக பிரிஞ்சு 4 விமானத்தை வந்து கடத்துகிறாங்க. ஸோ 4 டீமாக பிரிஞ்ச இந்த தீவிரவாதிகளை பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் டீமில் இருந்த 5 பேர் வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட போயிங் 767 விமானத்தை கடத்துகிறாங்க. இந்த விமானம் வந்து லோகனில் உள்ள பாஸ்டன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போக வேண்டிய விமானம். பட் ஆனால் கடத்தப்பட்ட இந்த விமானம் வந்து காலையில் 7:59 மணிக்கு கிளம்பி கரெக்டாக 8:46 மணிக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் போகாமல் நியூயார்க் சிட்டியில் உள்ள வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பில்டிங்கோட நார்த் டவரில் வந்து மோதி வெடிக்குது. ஸோ அங்கே இருந்த மக்கள்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இது ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க நினச்ச அதே டைமில் யுனைடெட் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான இன்னொரு போயிங் 767 விமானத்தை அடுத்த டீமில் இருந்த 5 தீவிரவாதிகள் வந்து கடத்துகிறாங்க. ஸோ இந்த விமானமுமே அதே லோகன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போக வேண்டிய விமானம் தான். பட் ஆனால் இந்த விமானம் வந்து தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டதுக்கப்புறம் கரெக்டாக காலையில் 8:14 கிளம்பி கரெக்டாக 9:03 மணிக்கு அந்த வர்த்தக மைய கட்டடத்தோட தெற்கு கோபுரத்தில் வந்து மோதுது. ஃபஸ்ட்டு மோதின விமானம் வந்து நார்த் டவர், இந்த விமானம் வந்து சவுத் டவரில் மோதி வெடிக்குது. இதுக்கப்புறம் தான் இங்கே இருந்த மக்களுக்கு தெரிய வருது, இது வந்து சாதாரண ஆக்சிடென்ட் இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தீவிரவாதிகள் செயல்பட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி இவங்களோட தாக்குதல் வந்து இந்த வர்த்தக மைய கட்டிடத்தோடு நின்றுல. அடுத்த டீமில் இருந்த 5 பேர் வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட போயிங் 757 விமானத்தை கடத்துகிறாங்க. இந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்டனில் இருக்க டல்லஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி லாஸ் ஏஞ்சல்ஸ் போக வேண்டிய விமானம். பட் ஆனால் தீவிரவாதிகள்னால இந்த விமானம் கடத்தப்படுது. இதுக்கப்புறம் இந்த விமானம் வந்து காலையில் கரெக்டாக 8:20 கிளம்பி 9:37 மணிக்கு அமெரிக்காவோட இராணுவ தலைமையகமான பென்டகன் மேலே மோதுது. இதுக்கப்புறம் அடுத்த டீமில் இருந்த 4 தீவிரவாதிகள்னால கடத்தப்பட்ட கடைசி விமானம் வந்து யுனைடெட் ஏர்லைன்ஸோட போயிங் 757 விமானம். இந்த விமானம் வந்து நியூயார்க் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி சான் ஃப்ரான்சிஸ்கோ போக வேண்டிய விமானம். பட் ஆனால் இந்த விமானத்தை தீவிரவாதிகள் கடத்தினதுக்கப்புறம் இந்த விமானம் கரெக்டாக காலையில் 8:42 கிளம்பி காலையில் 10:03 மணிக்கு பென்சில்வேனியாவில் இருக்கிற ஒரு நிலப்பரப்பில் விழுந்து நொறுங்குது. பட் ஆனால் இந்த விமானம் வந்து எந்த ஒரு பில்டிங் மேலேயும் மோதலை. இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விமானத்தில் இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி நடந்த அந்த 3 தாக்குதல் பற்றின தகவல்கள் அவங்க செல்ஃபோன் மூலிமா தெரிய வருது. இதனால் அலர்ட்டான அந்த பேசஞ்சர்ஸ் வந்து அந்த தீவிரவாதிகளோட சண்டையிடுறாங்க. இதன் காரணமாக தான் அந்த விமானம் வந்து தரையில் விழுந்து நொறுங்கிடுது. பட் ஆனால் அந்த விமானம் வந்து எந்த பில்டிங்கை டார்கெட் பண்ணி வந்துச்சு அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியலை. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து யூஎஸ் கேபிட்டல் பில்டிங்காக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒயிட் ஹவுஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த 4 தாக்குதலையும் சேர்த்து ஓவராலாக 2996 பேர் கொல்லப்படுறாங்க.
ஸோ இதன் காரணமா தான் அமெரிக்கா வந்து பின் லேடனை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்காவோட உளவுத்துறையான சிஐஏ வந்து பின் லேடன் தங்கியிருக்கிற இடத்த வந்து ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. பின் லேடன் வந்து ஆப்கானிஸ்தானில் பதுங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்ச அமெரிக்கா வந்து அப்போ ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த தாலிபான்கள் கிட்ட பின் லேடனை ஒப்படைக்க சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க தாலிபான்கள் மறுத்துடுறாங்க. இதனால் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான் மேலே 2001 அக்டோபர் 7ஆம் தேதி போர் தொடுக்கிறாங்க. இதன் விளைவாக வந்து தாலிபான்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்க. பட் என்னதான் அமெரிக்கா வந்து தாலிபான்களை விரட்டி அடித்து ஆப்கானிஸ்தானை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாலுமே அவங்க தேடி வந்த பின் லேடன் அந்த இடத்துல இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அமெரிக்கானால் பின் லேடன் கிட்ட நெருங்கக்கூட முடியலை. அவர் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்க முடியலை. பட் ஃபைனலாக 2010 அமெரிக்காவோட சிஐஏ கிட்ட அல் குவைத்தி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மாட்டுறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசாமா பின் லேடனுக்கு தூதராக இருக்கிறவர். ஸோ இவர் மூலிமா நடத்தப்பட்ட விசாரணையின் மூலிமா ஒசாமா பின் லேடன் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற அபோதாபாத் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய காம்பவுண்டில் தங்கியிருக்கிற விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற அபோதாபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அந்த காம்பவுண்டை வந்து அமெரிக்காவோட சிஐஏ வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கிறாங்க. ஸோ பல மாதங்களாக அந்த வீடை சிஐஏ கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. போதாததுக்கு அமெரிக்கா யூஸ் பண்ணுற சேட்டலைட் மூலியமாகவும் அந்த வீட்டை தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அமெரிக்கா அந்த வீட்டை கண்காணிக்கும் போது அமெரிக்காவுக்கு பல சந்தேகங்கள் அந்த வீடு மேலே வர ஆரம்பிக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் உள்ள எந்த ஒரு நபருமே வெளியில் உள்ள யாரோடையுமே தொடர்பு வச்சுக்கிறது இல்லை. இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோட சுற்றுச்சுவர் வந்து மற்ற வீடோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குது. இது போக அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு தொலைத்தொடர்பு சாதனமும் இல்லை. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் சேர்த்துக்கிட்டு வர குப்பை எல்லாத்தையுமே அந்த ஊரில் குப்பை வாங்க வரவங்கள்ட்ட கொடுக்காம அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு எரிச்சிருக்காங்க. இது போக அந்த வீட்டோட பால்கனி முன்னாடி ஒரு பெரிய சவர் சம்மந்தமே இல்லாமல் கட்டியிருக்காங்க. அப்பப்போ ஒரு நபர் வந்து அந்த வீட்டோட 3வது மாடியில் குறிப்பிட்ட நேரங்களில் வந்து அப்பப்போ வேகமாக நடந்துட்டு போகிறதையும் கவனிச்சிருக்காங்க. ஸோ அவர் தான் ஒசாமா பின் லேடனாக இருக்கணும்னு நினச்ச சிஐஏ வந்து அவரை தி ஃபேஸர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ இவ்வளவு சந்தேகங்களுக்கு அப்புறமா ஃபைனலாக ஒசாமா பின் லேடன் அந்த வீட்டில் தான் இருக்கார் அப்படிங்கிறத உறுதி செஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு அமெரிக்காவோட சிஐஏ வந்து திட்டங்களை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதலுக்காண்டி அமெரிக்காவோட முக்கியமான ஸ்பெஷல் ஃபோர்ஸான இந்த நேவி சீல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ்லேருந்து, அதாவது நேவி சீல் டீம் 6ன்னு கூட சொல்லலாம், இந்த ஃபோர்ஸ்லேருந்து சில வீரர்களை வந்து அமெரிக்கா தேர்வு பண்ணுறாங்க இந்த தாக்குதலுக்காண்டி. ஸோ இந்த வீரர்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் தொடர்ந்து பல மாதங்களாக ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருந்துச்சு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒன்று வான்வழி தாக்குதல், அதாவது ஏர் ஸ்ட்ரைக் மூலிமா ஸ்ட்ரைட்டாக அந்த காம்பவுண்டே அழிக்கிறது. அப்படி இல்லாட்டி அவர் இந்த ஃபேஸர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒசாமா பின் லேடன் வந்து எப்போவும் வழக்கம் போல் அந்த 3வது மாடிக்கு நடைபயிற்சிக்காண்டி வெளியே வரும்போது அவர் மேலே ட்ரோன் மூலிமா ஏவுகணை தாக்குதல் நடத்துறது. அதுவும் இல்லாட்டி 3வது ஆப்ஷனாக ஹெலிகாப்டர் மூலிமா பாகிஸ்தானுக்கே தெரியாமல் அந்த நாட்டுக்குள்ளே ஊடுருவி போய் அவர் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தி கொள்வது. இந்த மாதிரி 3 ஆப்ஷன் அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. இதில் அமெரிக்கா வந்து முதல் 2 ஆப்ஷனை கைவிட்டுடுறாங்க. 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன தான் ஒரு வேளை வான்வழி தாக்குதல் நடத்தி அந்த காம்பவுண்டே அழித்தாலுமே அந்த இடத்துல செத்தது வந்து ஒசாமா பின் லேடன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி தான் 2வது தாக்குதலும் என்ன தான் ட்ரோன் வழியாக ஏவுகணை செலுத்தி அவரை கொண்டாலுமே செத்தது உண்மையிலே ஒசாமா பின் லேடன் தானா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அமெரிக்கா வந்து முதல் 2 ஆப்ஷனை கைவிட்டுடுறாங்க. அவங்க வந்து 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட 3வது பிளான் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் உள்ள ஜலாலாபாத் அப்படிங்கிற ஒரு அமெரிக்காவுக்கு சொந்தமான ஏர்பேஸ்லேருந்து ஹெலிகாப்டர் மூலிமா தேர்வு செஞ்ச அந்த நேவி சீல் டீம் வீரர்களை ஏற்றிக்கிட்டு போய், அதாவது பாகிஸ்தானுக்கே தெரியாமல் அவங்க நாட்டுக்குள்ளே போய் அந்த ஒசாமா பின் லேடன் தங்கியிருக்கிற அந்த காம்பவுண்டில் இறக்கி அவரை சுட்டு கொன்னுட்டு திரும்ப அவரோட பாடியை எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் இவங்களோட பிளான். பட் ஆனால் இந்த ஒரு பிளான்லேயுமே அமெரிக்காவுக்கு வந்து ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஹெலிகாப்டர்ஸ் வந்து பாகிஸ்தானோட ரேடாரில் தெரியாமல் ரொம்ப சேஃபாக அந்த நாட்டுக்குள்ளே நுழையணும். அது போக அந்த ஒசாமா பின் லேடன் தங்கியிருக்க அந்த வீட்டில் அந்த நேவி சீல் டீம் வீரர்கள் வந்து தாக்குதல் நடத்தும் போது எந்த ஒரு பாகிஸ்தான் இராணுவ வீரர்களும் தலையிட்டக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒசாமா பின் லேடன் தங்கியிருந்த அந்த காம்பவுண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் ஒரு பாகிஸ்தான் ஆர்மி கேம்பும் இருந்துச்சு. இதனால் அங்கேருந்து எந்த ஒரு இராணுவ வீரர்களும் தாக்குதல் நடத்தும் போது ஊடையில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துலேயும் அமெரிக்கா உறுதியாக இருந்தாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அதாவது அந்த தாக்குதல் எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு ஒசாமா பின் லேடனை பாடியை ஏற்றிக்கிட்டு அவங்க ஃபஸ்ட்டு சேஃபாக வெளியே வந்து சேரணும் பாகிஸ்தானை விட்டு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய தடையாகவே இருந்துச்சு. பட் ஆனால் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி ஃபைனலாக இந்த ஆப்ரேஷன் அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு இந்த ஆப்ரேஷன் நெப்டியூன் ஸ்பியர் அப்படின்னு அமெரிக்கா பேர் வைக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானோட ரேடாரில் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்டெல்த் ஃபியூச்சர் கொண்ட அமெரிக்காவோட பிளாக் ஹாக் அப்படிங்கிற ஹெலிகாப்டர் அமெரிக்கா வந்து இந்த ஆப்ரேஷனுக்காண்டி சூஸ் பண்ணுறாங்க. பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ் பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹெலிகாப்டர்ஸ் தான் இந்த ஆப்ரேஷனுக்காண்டி அமெரிக்கா சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக 2011 மே 2ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு மேலே ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்காவோட ஜலாலாபாத் ஏர்பேஸ்லேருந்து 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ் கிளம்புது. ஸோ இந்த ஹெலிகாப்டருக்குள்ளே மொத்தம் 25 நேவி சீல்ஸ் கமாண்டோஸை ஏற்றிட்டு போயிருக்காங்க. இவங்களோட ஒரு மோப்பநாயான, அதாவது கெய்ரோங்கிற ஒரு மோப்பநாயையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதோடு சேர்த்து ஒரு பாகிஸ்தானிய மொழிபெயர்ப்பாளரும் இருந்திருக்காங்க.
ஸோ இந்த 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸும் பாகிஸ்தானோட ரேடார் கண்ணில் மண்ணை தூவி ஈஸியாக உள்ள நுழையுது. கரெக்டாக இரவு 1 மணிக்கு வந்து அந்த காம்பவுண்டையும் அந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து ரீச் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் நேவி சீல் டீம் கமாண்டர்ஸ் வந்து அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ரோப் மூலிமா வேகமாக இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படி அவங்க இறங்கிட்டே இருக்கும்போது அதில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து மோசமான வெதர்னால அந்த வீட்டோட ஒரு சுற்றுச்சுவரில் மோதி கிராஷ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டரோட பின்பக்கத்தில் இருந்த ரோட்டர் வந்து ரொம்ப பயங்கரமாக டேமேஜ் ஆகுது. இதன் மூலிமா அந்த ஹெலிகாப்டர் வந்து அப்படியே கீழே சாஞ்சு நிற்கிது. இன்னொரு ஹெலிகாப்டர் வந்து சேஃபாக அந்த வீட்டோட இன்னொரு சைடில் வந்து லேண்ட் ஆகிடுது. இந்த கம்ப்ளீட் ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே ஒயிட் ஹவுஸ்லேருந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட், அப்போ இருந்த முன்னாள் பிரசிடென்ட் ஒபாமா வந்து லைவாக பார்த்துட்டு இருந்தார். இந்த மிஷனுக்கு அப்ரூவ் கொடுத்ததும் அவர் தான். இதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே போன அந்த 23 நேவி சீல் டீம் கமாண்டர்ஸும் ஒசாமா பின் லேடனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவரை பார்த்துடுறாங்க. ஃபைனலாக அவரை வந்து சுட்டு கொல்றாங்க. இது போக அவர் கூட இருந்த 3 ஆண் மற்றும் ஒரு பெண் உட்பட 4 பேரும் சுட்டு கொல்லப்படுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக நம்ம தேடி வந்த ஒசாமா பின் லேடனை சுட்டு கொன்னுட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்து அந்த வீரர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான வேலை வந்து காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அடுத்து அந்த வீட்டில் கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு வேகமாக சேகரிச்சுட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த டாஸ்க். ஸோ இதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த மோப்ப நாயோட ஹெல்ப்போட அடுத்த 40 நிமிஷத்துக்கு கம்ப்ளீட்டாக அந்த வீடை சர்ச் பண்ணி அந்த வீட்டில் கிடைக்கிற பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே சேகரிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒசாமா பின் லேடன் தவிர அவங்க சுட்டு கொண்ட மிச்ச 4 பேரோட பாடியும் அந்த வீட்டோட பின்பக்கத்தில் வீசிட்டு அவங்க கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஒசாமா பின் லேடனோட பாடியும் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஆல்ரெடி அந்த காம்பவுண்ட் வாலில் மோதி கிராஷ் ஆகிடுச்சு. அந்த ஹெலிகாப்டர்னால இப்போ பறக்க முடியாது. ஸோ அந்த ஹெலிகாப்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஹெலிகாப்டர் கம்ப்ளீட்டாக எரிச்சிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெலிகாப்டரில் உள்ள எந்த ஒரு எவிடன்ஸும் பாகிஸ்தானுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ஹெலிகாப்டர் ஃபுல்லாக எரிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னொரு ஹெலிகாப்டரில் ஏறி சேஃபாக பாகிஸ்தானை விட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து அவங்களோட ஜலாலாபாத் ஏர்பேஸ்க்கு திரும்ப வந்து சேர்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த அந்த ஒசாமா பின் லேடனோட பாடியை கம்ப்ளீட்டாக எல்லா டெஸ்ட்டும், அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அவரோட பாடி தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அஃபிஷியலாக ஒசாமா பின் லேடன் வந்து சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒபாமா வந்து, அதாவது அமெரிக்க பிரசிடென்ட் ஒபாமா வந்து அவங்க மக்களுக்கு வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஒசாமா பின் லேடனோட அந்த பாடியை எடுத்துகிட்டு போய், அதாவது யுஎஸ்எஸ் கார்ல் வின்சன் அப்படிங்கிற போர்க்கப்பலில் எடுத்துகிட்டு போய் நார்த் அரேபியன் சீக்குள்ளே புதைக்கிறாங்க. ஸோ இப்படி தான் ஒசாமா பின் லேடன் வந்து கொல்லப்பட்டார். இந்த ஆப்ரேஷன் நெப்டியூன் ஸ்பேர் பற்றி இன்றைக்கி நான் சொன்ன நியூஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன டாபிக் பேசுகிறேன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் என்னால் அடுத்த வீடியோ போட முடியும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.